இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொன்னது போல நம்மை உறங்காமலும் காத்து இரவிலே நமக்கு நல்ல நித்திரை தந்து இன்னொரு நாளை கூட நமக்கு கூட்டி கொடுத்த அந்த தேவனுக்கு சோத்திரம் செலுத்தி இந்த நாள் காலைக்கு அந்த நிகழ்ச்சியோடு உங்களோடு கூட இணைவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்கு தத்தத்தின் செய்தி எங்கன்னு சொன்னா லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இந்த ஊமை எல்லாருக்கும் தெரியும். ஏசப்பா எப்படிப்பட்டவரோ என்று ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவர் பேர் என்னன்னா சகேயு. அவர் ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி நின்று பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னா ஆண்டவர் இந்த உலகத்துல ஊழியம் செய்யும் பொழுது அவரை சுற்றிய ஏராளமான கூட்டம் அவரை பின்தொடர்ந்து சென்றாங்க. ஏன்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, அநேகர்கிட்ட ஆசீர்வாதங்களை பெற்றாங்க. நோயிலிருந்து விடுதலை, கண் தெரியாதவர்களுக்கு பார்வை, காது கேளாதவர்களுக்கு கேட்பதற்கான நிறைய காரியங்கள். அநேக வியாதிஸ்தர்கள் என்ன செஞ்சாங்கன்னா சுஸ்தமடைஞ்சாங்க. அப்படி அவங்க சுஸ்தமடைந்த அந்த நாட்கள்ல தான் இவரை குறித்து கேள்விப்பட்ட அந்த சகேயு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மேல மரத்துல ஏறி பாக்குறாங்க. ஏன்னு சொன்னா அவருக்கு இந்த கூட்டத்துல அவரை பார்க்க முடியாது. ஒருவேளை கூட்டத்துல போய் அவர் நின்று பார்த்தாலும் எல்லாரும் அவர் என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அநியாயமாக வட்டிகளை வசூலித்த ஒரு மனுஷன் இல்லையா, அதனால எல்லா மனுஷனும் முன்னாடி அவர்களால் போக முடியல. அதுவாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு குள்ளமான ஒரு மனுஷனாக இருந்திருக்கலாம், அதனால என்ன செஞ்சிருக்கலாம், ஏறி போயிருக்கலாம். ஆனாலும் கூட இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ இறங்கி வா, நான் வீட்டுல தங்க போறேன்னு சொல்லி ஒரு குட்டி கதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு ஊர்ல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு ஊழியக்காரர் புதிதாக அந்த ஆலயத்துல பொறுப்பேற்று கொண்டாங்க. அந்த புதிய ஊழியக்காரர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் போய் சந்திக்கணும், அந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி போறாரு. அப்படி ஒவ்வொருவரையும் சந்தித்தப்ப ஒரு வீட்டுல வந்தாரு. அந்த வீட்டுல அந்த அம்மாவின் கணவர் இல்லை, அந்த தாய் மட்டும் இருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க வீட்டுல இயேசு தங்கி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இவங்க சொன்னாங்கன்னா, நீங்க கேட்கறது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படிங்களா, சரி உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த போதகர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, உடைய கணவர் வராங்க. அவங்க கணவர் வந்த பிறகு என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னா, ஐயோ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம வீட்டுக்கு புதிய போதகர் வந்திருந்தாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், என்ன சொன்னாரு, நம்மளை பத்தி நல்ல காரியம்லாம் சொன்னாரா? இல்லைங்க, அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவர்கிட்ட என்கிட்ட கேட்டாரு ஒரு கேள்வி. என்ன கேட்டாருன்னா, உங்க வீட்டுல கர்த்தர் இயேசு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டாரு, இயேசு வசிக்கிறாரான்னு கேட்டாரு. அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னேன். என்னம்மா நீ அப்படி சொல்லிட்ட, நீ சொல்ல வேண்டியதான், நாங்கள் வாரம் வாரம் கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அவர் அந்த கேள்வி கேட்கல, நீங்க கோயிலுக்கு வரீங்களா அப்படி கேட்கல, ஆனா இப்படி கேட்டாரு, இயேசு உங்க வீட்டுல வசிக்கிறாரா அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு சொன்னா. ஆனா எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்ட்டு சொன்னான். அப்போ அவங்க கணவர் இன்னும் கூட என்ன செய்யறாருன்னு சொன்னா, கொஞ்சம் கூட்டி சொல்றாரு, நீ சொல்லியிருக்கலாம், நாங்கள் தவறாம காணிக்க செலுத்துவோம், தவறாம அழைத்துக்கு வருவோம், குடும்பமாக வருவோம், ஒரு வாரமா நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம், சபைக்கு என்ன தேவைன்னாலும் நாங்கள் முன்பதாக செய்வோம், அதெல்லாம் நீ சொல்லியிருக்கலாமேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பெண்மணி மீண்டும் சொல்றாங்க, அவங்க அதெல்லாம் கேட்கல, அவங்க கேட்டாங்க இயேசு இந்த வீட்டுல வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு. அப்பதான் கணவர் மனைவியும் புரிந்து கொண்டாங்க, நம்ம ஆண்டவருக்காக நேரத்தை செலவழிச்சிருந்தோம்னா நம்ம இந்த கேள்விக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லியிருப்போம், ஆமா இயேசு எங்களோடு கூட வசிக்கிறான்னு சொல்லி. அப்போ அன்னைக்கு அவங்க 2 பேரும் முடிவெடுத்தாங்க, இனி நம்ம வேதத்தை வாசித்து ஆண்டவரை துதித்து பாடணும், ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிக்கணும். ஏன்னு சொன்னா ஆண்டவர் சொன்னார்ல, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்ப சொன்னாரு, சகேயு தன்னுடைய தவறுகளை உணர்ந்து, நான் நாளத்தனையாக திருப்பி தர, அநியாயமா வாங்கியிருந்தேன்னா தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படியே நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றது, சகேயை கூப்பிட்டு சொன்னது போல நம்மளே ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னு சொன்னா, நம்முடைய காரியங்களெல்லாம் நம்ம திருப்பி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட தங்கி நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருந்தாலும் கூட ஆண்டவர் இடத்துல வச்சிருக்கோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ நம்ம ஆண்டவரை முதன்மையாக வைத்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களின்படி நம்ம செய்வோம்னு சொன்னால், அவர் நம்மோடு கூட எப்படி சகேவுக்கு சொன்னாரோ அதே போல் நமக்கும் சொல்லுவார்.
நம்மை பார்த்து உங்கள் வீட்டில் இயேசு இருக்கு வசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், அல்லது உங்களோடு கூட இருக்கிறாரான்னு கேட்டால் நம்ம பதில் எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஆமாம், அவர் எங்களோட கூட இருக்கிறாரு, எங்களை பாதுகாக்கிறாரு, எங்களை பராமரிக்கிறாரு, எங்களை போஷிக்கிறாரு, நாங்கள் இன்று உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. இந்த மாதிரி நம்ம சொல்வதற்கு நமக்கு தைரியமோ, நமக்கு உண்மையான அன்பு ஆண்டவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை. எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க போனவரே என்ன செஞ்சாரு? ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்த போது நம்ம எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றிருந்தீங்களும் நானும் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். சகேயின் வீட்டில் தங்க சென்றவரே, ஆண்டவரே எங்கள் வீடுகளிலும் வந்து தங்குங்க சாமி. நீர் எங்கள் வீடுகளில் வந்து தங்குவதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள, அதை விட்டு வெளிவர எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. தீய பழக்கங்கள், தீய காரியங்கள் இருக்குமானால் தயவா எங்களை மன்னித்தரலுங்க ராஜா. நாங்கள் சகையை போல திருந்தின பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க சாமி. தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேர்வில் நல்ல முறையில் எழுதி ஆண்டவரே நல்ல வெற்றிகளை பெற நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. போர் நடக்கிற இடங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளோடு கூட இருங்க, அந்த அதிகாரிகளோடு பேசுங்க ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் ஏற்ற வழியில எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆங்காங்கே இருக்கிற இந்த காலகட்டங்களில் அவர்களோடு கூட நீ இருந்து அவளுக்கு எந்த தீங்கும் நாசமோசம் வராதபடிக்கு அவர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. எல்லாவற்றும் கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பேற்று எங்களை வழிநடத்த விடுமா. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.